எங்கே போய் தொலைஞ்சிங்க? தலைமறைவா ஏதாச்சும் இருக்கீங்களா என்ன? போன திமுக ஆட்சியில நடந்த தவறுகளை பேசினவங்க எல்லாம் இப்ப வலை வீசி தேடிட்டு இருக்காங்களாம். இதே இது திமுக ஆட்சியில மட்டும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு மைக்கையும் போனையும் தூக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு வந்துருவானுங்க. அதே டிவிகே ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா? என்னடே இங்க டிஎம்கே இல்ல டிவிகேங்கிறதுல விஷயம் இல்ல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளா இருந்தாலும் சரி, நடந்த குற்றத்துக்கு தக்க நடவடிக்கையும் அதுக்கான தண்டனையும் சரியான நீதியும் சரியான நேரத்துல வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் உண்மையான நோக்கமே, உண்மையான விஷயமே. ஆக்சுவலா அந்த பிள்ளையோட இறப்புக்கு காரணமா இருந்த 2 நாய்களையும் உடனே அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே மாவுகட்டையும் போட்டாங்க. அக்யூஸ் நம்பர் 1, 2 கார்த்தி மோகன் சொல்லிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. குற்றம் நடந்த அடுத்த நாள், அதாவது மே 23, 24 தேதியில ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்து கடைசியில சிறையிலையும் அடைச்சிடறாங்க. லாஸ்ட் 3 நாள்ல மட்டும் 15,349 ரவுடிஸை விசாரணை பண்ணி அதுல 3,246 ரவுடிஸை கைதும் பண்ணிருக்காங்க. ட்ரக் கேஸ் மட்டும் 294. அதை தாண்டி கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை என்ன தெரியுமா? 419. ஏன் நம்ம சென்னையில நேற்று காலையில இருந்து பூரா ரைடு. அந்த ரைடுல கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? 1070 போதை மாத்திரைகள், அதை தாண்டி 21 கிலோ கஞ்சா. ஒரே நாள்ல ஒரே ரைடுல மட்டும்.